இந்த வீடியோவில் பவர்மில்ல இந்த மாடலுக்கு எப்படி ஃபோர்த் ஆக்ஸ் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்காண்டி தனி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணிட்டேன். இதோட ஜெட் டைரக்ஷனுக்கு ஏற்றாப்புல என்சி அவுட்புட்காண்டி ஒரு பிளேன் ஜென்ரேட் பண்ணுறோம். இது எப்பவும் போல சேம் தான். இதுக்கு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல் பாத்தில் போனீங்கன்னா ஸ்வார்ஃப் ஃபினிஷிங் டூல் பாத் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் பிளேன் பிளாக் எல்லாம் சேம் தான். இந்த பிளாக்ல போயிட்டு எப்பவும் போல ஃபோர்த் ஆக்ஸ்காண்டி பிளாக் ஜென்ரேட் பண்ணிட்டான். அப்புறம் என்ன டூல் ரன் பண்ண புரியல அந்த டூலை கிரியேட் பண்ணிக்காங்க. நான் எக்ஸாம்பிள் 4 பிளாட் ரன் பண்ண போறோம். 4 பிளாட் கிரியேட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன் சேம் தான். ஏற்கனவே ஸ்வார்ஃப் ஃபினிஷிங் டூல் பாத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான். இதில் என்னன்னா நமக்கு எந்த சர்வீஸ் ரன் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி எந்த சர்வீஸ் ரன் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டூல் பாத்தோட ஃபாட்டம் வந்து சர்வீஸ்லேருந்து -3 mm கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஹைட் வந்து 1 mm மேலேருந்து ரன் பண்ண சொல்கிறோம். இந்த வேல்யூ வந்து உங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் மெயினானது ஆட்டோமேட்டிக் வச்சுன்னா 5x காண்டி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதே லீட் அண்ட் லீன் வச்சுட்டு இந்த 2 லிமிட்ஸில் போனீங்கன்னா டிக் பண்ணிக்காங்க. டிக் பண்ணிவிட்டு 2 லிமிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் 2 ரிமூவ் டூல் பார்த்துருக்கு. மூவ் 2 கொடுத்துட்டு ஏற்கனவே பிளாக்காண்டி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணி இருப்பீரோ அதை செலக்ட் பண்ணால் போதும். ட்ரா லிமிட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மாடல் வந்து எந்த ஓரியன்டேஷனில் ரொட்டேட் ஆகுமோ அதுக்கு ஏற்றாப்புல பிளேன் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த 2 லிமிட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறோம். ஏதோ டவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாத் பார்த்தீங்கன்னா கவுஜ் ஆகுது. ஏன் கவுஜ் ஆகுதுன்னா இந்த ரிட்ராக்ஷன் மூவ்மெண்ட் வந்து ஜாபுக்குள்ளே இருக்கிறதுனால கவுஜ் ஆகுது. இதை போய் ஃபோர்த் ஆக்ஸ்க்கு வந்து டூல் பாத் கனெக்ஷனில் போயிட்டு சிலிண்டர் வச்சுட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா போதும். அப்ளை பண்ணீங்கன்னா அந்த சிலிண்டர் ரொட்டேஷனுக்கு ஏற்றாப்லே வரும். இந்த ட்ரா ரேபிட் சர்வீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஃபோர்த் ஆக்ஸில் வந்து எந்த டேக்ஸில் வந்து ரொட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி அதிகமாக வச்சு காமிக்கிறோம். மாடல் ஓரியன்டேஷனுக்கு ஏற்றாப்புல தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா இதை மாத்திராப்புல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரெண்டுலேயும் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா தப்பாக இருக்கு. அதனால எந்த ஆக்ஸில் இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல கொடுத்துட்டு பிளாக் கால்குலேட் பண்ணீங்கன்னா போதும். ஆக்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷேப் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷேப்க்கே வந்துடும். நான் வந்து அன்டிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவுஜா இல்லை. இந்த எக்ஸன் மூவ் வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துக்கலாம். லீட் இன் லீட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டான். இன்னொரு சைடு இதே மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதே ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இது எப்படி ரொட்டேஷன் பண்ணுறதுன்னா டூல் பாத் எடிட்டில் போனோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரொட்டேட்டில் போயிட்டு எந்த ஆக்சிஸ் ரொட்டேஷன் சொல்லி இங்கே சிம்பிள் காமிக்குது. இந்த டாப் சைடு இருக்குது, டாப் கிடையாது. இந்த எக்ஸை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த சைடு கர்சர் ஷோ காமிக்கும். இந்த கர்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைரக்ஷனில் எத்தனை காப்பி எத்தனை டிகிரி கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆயிடும். கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா 3 டூல் பார்த்து கொடுத்தனால 3 இது ஜென்ரேட் ஆயிருக்கு. இது தேவையில்ல, ஒன்று டெலீட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொலிஷன் கவ் செக் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணியிருந்தோம்னா கவுஜ் ஆகாது. எதுவும் தப்பாக ரொட்டேஷன் பண்ணியிருந்தோம்னா அப்படி கவ் செக் பண்ணும்போது கொலிஷன் காமிச்சிடும். இது மாதிரி ஸ்வார்ஃப் ஃபினிஷிங்கில் கூட ஃபோர்த் ஆக்ஸ் டூல் பார்த்து வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.